புளியந்தோப் மாவட்டத்தில் இன்னைக்கு தேதி 18 செப்டம்பர் 2024 காலை சுமார் 4:30 AM வெஹிக்கிள் செக் பண்ணும்போது முல்லை நகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அந்த காரில் 2 பேர் இருந்தாங்க. வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவர் கையில் ஒரு பேக் இருக்கு. போலீஸ் அவன் வெளியே வர சொன்னாங்க. அவன் ஹெசிடேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்துட்டான். இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்கு இதில் பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இமீடியட்லி கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் இன்டர்ன்ஸ் எல்லா ஆஃபீஸர் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் உடைய நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கியூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. அவர் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த வண்டி பார்த்தாங்க. அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே போக முடியல. லாக் ஆகிடுச்சு. வண்டி நிறுத்தான். பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது. இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இம்மிடியேட்லி ஒரு ஷாட் வந்தது, கன் ஷாட். சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்னு ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இம்மிடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண. பட் அதை இன்னொரு ஷாட் வந்தது. செகண்ட் ஷாட் வந்தது. அதை இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணாங்க. ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் கீழே விழுந்தாங்க. எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு லெஃப்ட் சைட் செஸ்டில் இன்ஜுரி. பார்க்கும்போது அவருக்கு மூச்சு இருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டரோட ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜிஆர்ஹெச் ஸ்டான்லி தான் ஃபர்ஸ்ட் எய்ட்காக போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது ப்ராட் டெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் க்ரைம் வந்துட்டாங்க. அந்த சீன் ஆஃப் க்ரைம் அங்கே விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு காக்கா தோப்பு பாலாஜி. அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அதை அவர் டீட்டெயில் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 58 கேஸ் இருக்குது. 58 கேசஸ். அதில் 6 மர்டர் கேஸ் இருக்குது. 17 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு கஞ்சா கேஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் படி நம்ம பேசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரேட்டில் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுவாங்க. I think
கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஏதாவது வாய்தாக்கு வரது மாதிரி தோணும் சார். அந்த முல்லை நகர் பஸ் டிப்போல ஒரு பர்சன் செக்யூர்ட் இல்லையா, அவரு நம்ம கஸ்டடியில தான் இருக்காரா, அவருக்கு இதுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கா? அவர் கையில தான் இந்த கஞ்சா பேக் இருந்தது. ஸோ there were two people inside the car. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுல ஒருத்தர் இந்த கார்ல எஸ்கேப் ஆனது தான் பாலாஜியா இல்ல? நோ எஸ்கேப் ஆனது பாலாஜி. அவர்தான் கார் ஓட்டிட்டு. ஆமா, அவர் தான் ஓட்டுறாரு. தேடி பண்ணாமா சார்? காக்கா தோ பாலாஜி என்ன தேடி பண்ணாமா? இதா கேஸ்ல பெண்டிங் கேஸ் வந்து தேடி பண்ணாமா? நோ தேடி பண்ணுறது மாதிரி ஒன்றும் இல்லை. கேஸ் அவர் பெண்டிங் கேஸ் இல்லை, கேஸ் ட்ரையலில் இருந்தது. சொன்னீங்க ரெண்டு ஃபயர்ல ஒரு வந்து அந்த புல்லட் அந்த பிஎஸ் த்ரூ தி விண்ட்ஸ்கிரீன் ஒன்னு சொல்லிருந்தீங்க. ரெண்டாவது அந்த வண்டியோட இன்ஸ்பெக்டர் வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்ல ஹிட் ஆயிடுச்சு. யாருக்கு இன்ஜரி இல்லை. இன்ஸ்பெக்டர் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தாரு, அது விண்ட்ஸ்கிரீன் பிஎஸ் பண்ணி போயிருக்கு. அவர் எதுவும் அடிபடல. நோ அவர் அடிப்படையில் பிகாஸ் வண்டி நிறுத்தும் போது வேகமாக இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டான். அப்போ தான் அந்த ஷாட் வந்தது. என்ன ரக துப்பாக்கி சார்? அதை கண்ட்ரிபியூட் வெப்பன். அதை அவர் ஒரு சத்தியமூர்த்தி. அவர் பற்றி விசாரிக்கணும். ஆக்சுவலி செக்யூர் கஸ்டடியில் அதை செக் பண்ண. ஆக்சுவலி யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு, வித் செகண்ட் ஆர் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கோம். என்ன ரீசன்காக இங்க வந்தாரா சார்? இவங்க தமிழ்நாடு என்ன சொல்றாரு? அதேதான் இப்போதான் ப்ரிலிமினரி இன்குவரி பண்ணி வேண்டியிருக்கோம். ஆக்சுவலி சார் அவங்க அம்மா கண்மணின்னு சொல்லி ஜிஆர்எஸ்ல இப்போ பாடியை பார்க்க வந்தவங்க வந்து சில டிவி மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையனை வந்து 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் என்கொயரிக்காக, அசால்ட் கேஸ்க்கு என்கொயரிக்காக கூட்டு போனாங்க போலீஸ். அதனால இது வந்து ஒரு ப்ரீமெடிடேட்டட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏதாவது சம்பவமா? அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. பட் ஹவெவர் இப்போ ஜுடிஷியல் இன்கொயரியில் உண்மை என்ன தெரியும். சார் காக்காத்தோப்பு பாலாஜியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்க? அந்த கேஸ் பற்றி டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகவே ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.